நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிக்கு வராரு. அங்க இருக்க ஒரு ஏழை பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பேரு நெய்னா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரோட காதல் கை குடிச்சா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய கதைகளை போட்டிருக்கோம். அந்த கதைகள்லாம் நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கதையோட கருவை சொல்லிட்டேன். இப்ப நம்ம முழு கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஆதித்யா அப்படின்ற ஒரு இளைஞனை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாரு. இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆர்கிடெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஐடி கம்பெனில எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குமோ அந்த மாதிரி இவரோட வேலையிலயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா நிறைய டிராயிங் போடணும், அதுல இது செட் ஆகல அது செட் ஆகலன்னு சொல்லுவாங்க. இவர் அதுக்கேற்ற மாதிரி மாத்தணும். இந்த மாதிரி வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அதாவது நம்ம இப்ப நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒரு விதத்துல கடவுளம் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவரா இருப்பாரு. இப்ப ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரிலாக்ஸ் பண்றதுக்கு எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல்னு போவாங்கல்ல. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பனாரஸ் பகுதிக்கு போலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் வேலை பார்க்குற இடத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. அதாவது பர்மிஷன் மாதிரி வாங்கணும் பாத்தீங்களா, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. ஒரு 10 நாள் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பாஸுமே இவருக்கான பர்மிஷனை தந்துடுறாரு. ஏன்னா இவன் சின்சியரா வேலை பார்க்கறான், ஒரு 10 நாள் தானே லீவ் கேட்கறான், போயிட்டு வரட்டும்ன்ற மாதிரி பர்மிஷன் எல்லாம் தந்துடுறாரு. இவருமே தனியா போற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காரு. ஒரு ஆன்மீகம் பயணம் போனா எல்லாம் சரியாயிடும், மைண்ட் திரும்பி நார்மல் நிலைமைக்கு வந்துரும்ன்ற மாதிரி இவருமே பனாரஸ்க்கு போறதுக்கு முடிவு பண்றாரு. அங்க ஏகப்பட்ட கோயில் இருக்குல்ல, எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கலான்ற ஒரு முடிவோட இவருமே பயணத்தை மேற்கொள்றாரு. பனாரஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் கங்கை நதிலாம் போகும் பாத்தீங்களா, அங்க படகு ஓட்டுறதுக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க. மேக்சிமம் அந்த படகு ஓட்டுற வேலையெல்லாம் ஆண்கள் தான் பார்ப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு அந்த இடத்துல ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும். பொதுவாகவே இப்ப டிரைவிங் ஒர்க்ல இருந்து எல்லாமே ஆண்கள் தான் அதிகம் பண்ணுவாங்க, பெண்கள் பண்ண மாட்டாங்க, அபூர்வம். அந்த மாதிரி ஒரு பெண் அங்க இருக்கிறத பத்தி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படின்னா ஆண்கள் இருக்காங்கன்னா அதுக்கு இணையா ஒரு பெண் படகு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆண்கள் படகு எல்லாமே போயிருது. இப்ப பெண்கள் அந்த பொண்ணு கூட தான் இவர் டிராவல் பண்ணுன்ற நிலைமையா இருக்கும். இவருமே அந்த பொண்ணு கூட போலான்ற மாதிரி அந்த படகுல ஏறி உட்காந்துடுறாரு, பயணம் மேற்கொள்றாரு. அந்த பொண்ணு கிட்ட போற வழியில பேச்செல்லாம் கொடுக்குறாரு. ஏங்க பொதுவா ஆண்கள் தானே இதை பண்ணுவாங்க, நீங்க என்ன பெண்ணா இருந்துட்டு இதை பண்றீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட பேரு நெய்னா அப்படின்றது. அவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு 7வது 8வது படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். அப்பா தான் அந்த படகு ஓட்டுற வேலை எல்லாம் பார்ப்பாரு. 2 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு பாத்தீங்களா, படுத்த படுக்கை ஆயிடுவாரு. இப்போ வரைக்கும் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. சோ இதுக்கப்புறம் நம்ம தான் ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக நெய்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நான் இந்த படகு ஓட்டுற வேலையை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ எல்லாம் எப்படிமா இந்த வேலையை பார்ப்ப, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மத்த ஆண்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலையில இருக்க கஷ்டத்தை பத்தி தெரியும்ல. சில சமயம் அலை கொஞ்சம் அதிகமா வரும், அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கவனமா இருக்கணும், இல்லைன்னா உயிர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பயம்புத்தி இருப்பாங்க. ஆனா குடும்பத்தோட சூழல் இப்படி இருக்குல்ல, நெய்னா இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். அதனால தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. இவருமே பிரமிச்சு போய் இதெல்லாம் கேட்டுட்டு வர்றாரு. பரவாயில்லையே, இந்த பொண்ணு தைரியமா இந்த விஷயத்த பண்றாளே அப்படின்னும் போது, அதே மாதிரி ஃபேமிலியில என்ன கஷ்டம்ன்றதெல்லாம் இவங்க ஷேர் பண்றாங்கல்ல. அப்பா ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காருன்னும் போது, அப்படி என்ன ப்ராப்ளம், எதனால இவ்வளவு வருஷம் படுத்த படுக்கையா இருக்காரு, என்னதான் ப்ராப்ளம்னு கேட்கும் போது டாக்டர் சொன்னதை இவங்களுமே சொல்றாங்க. அதாவது ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணணும், நிறைய செலவாகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காசை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால முடியவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நெய்னாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஷ்டத்தை நிறைய ஷேர் பண்றாங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே உங்களுக்கான கஷ்டத்தை சால்வ் பண்றதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இதுல நான் என் கஷ்டத்தை வேற உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன், நீங்க இதை நினைச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இப்ப இவர் வர வேண்டிய இடம் வந்துருது. இவருமே இவரோட பயணத்தெல்லாம் மேற்கொள்றாரு. அங்க 2-3 கோயில் இருக்கு, அந்த கோயிலெல்லாம் இவர் பாக்குறாரு. இவரோட வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல யோகாசனம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் ஃப்ரீயா ஃபீல் பண்றாரு. அதாவது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு அமைதி கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த அமைதி இவருக்கு கிடைக்குது. இவர் திரும்பி போலான்னு நினைக்கும் போது நெய்னா தான் அங்க இருக்காங்க. ஏன்னா வந்த படகுலயே தான் போற மாதிரி இருக்கும். இவர் திரும்பி நெய்னா கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி சார் கோயில்லாம் எப்படி இருந்தது, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இதுக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் போது வந்தேன், இப்ப என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன்ற மாதிரி இவரோட கஷ்டத்தெல்லாம் இவர் சொல்றாரு. எதுக்காக வந்தீங்க, திடீர்னு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது இவருமே வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், நான் இந்த மாதிரி ஒரு வேலையில தான் இருக்குன்ற மாதிரி வேலையை பத்தி கொஞ்சம் சொல்றாரு. அப்படியா, ஓஹோ, பில்டிங்கானதை நீங்க வரைவீங்களா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிருப்பாரு.
பண்ணிருப்பாரு. இப்ப கவர்மெண்ட் ஒரு இடத்துல பெருசான விஷயத்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்காகலாம் இவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இவர் சொல்றாரு. சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி அவங்களுமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த பொண்ணு பெருசா படிக்கல, அதாவது 8வது 9வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட நிறைய புரிதல் இருக்கிறத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா எதை பத்தி பேசினாலும் அதை பத்தி எனக்கு தெரியும் சார், அதை பத்தி இவ்வளவு தெரியும் சார், அதாவது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இந்த சில பகுதியை நான் கவர் பண்ணோம், உன்னால வர முடியுமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி நைனாவும் ஏத்துக்கிறாங்க. இவர் காசு தரும்போது, அதாவது இப்ப காசு தரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு தராரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் இவ்வளவுதான் அந்த பயணத்துக்கு அமௌண்ட், மீதி காசை நீங்க வச்சுக்கோங்க சார், எனக்கு எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் வேணான்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு இவ்வளவு நேர்மையா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியப்படுறாரு. இப்ப இவர் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹோட்டல்ல இவர் ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்ப அந்த நைனாவோட ஞாபகம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்களை பார்த்திருப்பாரு, மாடர்ன் பொண்ணுங்களை பார்த்திருப்பாரு, ட்ரெடிஷனலான பொண்ணுங்களை பார்த்திருப்பாரு. ஆனா நைனா திரும்ப திரும்ப இவரோட மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. நைனாவை நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப நைனாவை திரும்பி பார்க்கணும்னு ஆசை தாங்காம இவருமே கொஞ்சம் சீக்கிரமா, அதாவது பிளான் பண்ணதை விட சீக்கிரமாவே வந்துடுறாரு. இப்ப நைனா கூட இவருமே திரும்பி ஒரு பயணம் மாதிரி மேற்கொள்றாரு பாத்தீங்களா. திரும்பி அவங்க கிட்ட ஜென்ரலா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. போட்டையும் அவங்க நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து புயல் காத்து கொஞ்சம் வீசுது, அதனால அலையும் கொஞ்சம் அதிகமா அடிக்குது. இப்ப நல்லபடியா கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்துட்டு இருக்க ஆதித்யாக்கு தான் பயமா இருக்கு. ஐயோ கவுந்துருமா, நமக்கு ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. பயப்படாதீங்க சார், ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரி அவங்க தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த படகை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பக்கத்துல இருக்க, அதாவது கரை கிட்ட இருந்து பாக்குற மத்த ஆண்கள் இருக்காங்கல்ல, கவனமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருக்க இவங்களுமே கவனமா ஹேண்டில் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லபடியா வந்து அவரை இறக்கிடுறாங்க. ஆதித்யாவுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருக்கு. சார் இந்த மாதிரி வந்து எப்பயாவது நடக்கும் சார், ஒன்னும் இல்ல, நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் இந்த நைனா பொண்ணு கேட்கிறா. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப வேற ஒரு நாள் ஆதித்யா இருக்கார்ல, உன் அப்பா முடியாம இருக்கிறதா சொன்னல, உன் அப்பாவை நான் பார்க்கணும், கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல என்ன சார் இருக்கு, என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நைனா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. அதே மாதிரி வந்து அம்மாவும் அப்பாவோட நிலைமையை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து இவர் இப்படி முடியாம இருக்கிறத பார்த்து கஷ்டப்படுறதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே வந்து டாக்டர் வேற ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணோம், அதுக்கு செலவாகும்னு சொன்னாரு பாத்தீங்களா. இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ இதை வந்து இவங்க மறுக்கிறாங்க. யாரு, இங்க இருக்க நெய்னா மறுக்கிறாங்க. இல்ல சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இந்த விஷயத்த நீ மறுக்காத, ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் அப்பாக்கு, அதாவது இவங்க குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும். அந்த கடனையும் நம்ம அடைக்கலான்ற மாதிரி இவர் சில முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த கடன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன், நீ என் கூட மும்பைக்கு மட்டும் வரியான்ற மாதிரி வெளிப்படையாவே இவர் பேசிடுறாரு. அப்பா முன்னாடி வச்சு இவங்க கிட்ட பேசிடுறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே என்னோட அப்பாவை நீங்க சரி பண்ணிருக்கீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இதை தாண்டி தயவு செஞ்சு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்க தீக்கணும்னு நினைக்காதீங்க. என்னோட உழைப்பால நான் இதை வந்து தீக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் அப்பாவுக்கு நீங்க ஆபரேஷனுக்கு செலவு பண்ணிருக்கீங்கல்ல, அந்த காசையை நான் திரும்பி தரணும்னு நினைக்கிறேன். என்னோட தன்மானம் தடுக்குது, அதனால கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்றது பாசிபிள் கிடையாது. நீங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். நிச்சயமா ஒரு நாள் நானும் உங்க இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உழைப்பை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், அப்ப நம்ம பாத்துக்கலாம், இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே மனசுடைஞ்சு போயிடுறாரு. என்ன நம்மளோட காதல அவ ஏத்துப்பா, நம்ம அவளை கூட்டிட்டு போலான்னு நினைச்சுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த டிராவல் படகுல ரெண்டு பேரும் பயணம்லாம் மேற்கொண்டாங்க பாத்தீங்களா, அப்ப இவருக்கு பயங்கரமா அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவங்களோட தைரியம் பிடிச்சிருக்கும், அதே மாதிரி அவங்க பேசுற விதம் பிடிச்சிருக்கும், அவங்களோட நாலேஜும் அதிகமா இருக்கும். பெருசா படிக்கலனாலும் நாலேஜ் நிறைய இருக்கும். இப்படிப்பட்டவ நம்மளை ஏத்துக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. மேற்கொண்டு அந்த ட்ரிப்புக்காக இவங்க தான் கூட்டிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பெருசா பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரெண்டு பேர் சேர போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஆதித்யாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவங்களுக்கும் பெருசா என்ன பேசுறதுன்னு தெரியல. அமைதியா தான் கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருது. இவர் 10 நாள் தானே லீவ் வாங்கினாரு, அந்த லீவ் எல்லாம் முடிஞ்சிருது. திரும்பி இவரோட ஊருக்கு போனோம். இவங்க கிட்ட சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஊருக்கு போவேன், திரும்பி வரதுக்கு எப்ப ஆகும்னு தெரியல, சரி நீ ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரையும் தந்துட்டு போறாரு. இவங்க நம்பரை கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு, இவரோட நம்பரை மட்டும் தந்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஊருக்கு வந்தவரு அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நைனா கிட்ட இருந்து எப்ப கால் வரும், நம்ம எப்படி திரும்பி நைனாவை மீட் பண்ணலாம், நம்ம உடனே போனா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா, இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம கொஞ்ச நாள் போகாம தான் இருக்கணும்ன்ற மாதிரி இவரோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல திரும்பி பிரஷர்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து இவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா,
இப்ப நிறைய வேலை சேர்ந்திருக்கு, எல்லா வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இப்பதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி இவருமே கான்சென்ட்ரேஷனை முழுக்க வேலை பக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவர் நைனாவை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா நைனாவை பார்த்துட்டு வரும்போது அவங்களை எப்படி நம்ம மறக்க போறோம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நைனாவை மறக்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொன்னு பக்கம் நைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து சங்கத்துக்காக ஒரு எலெக்ஷன் மாதிரி நடக்கும். அதாவது அந்த படகு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அங்க சங்கத்துக்கான எலெக்ஷன்லாம் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல நம்ம நிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு நிக்கிறா, தைரியமா அவ நிக்கிறாளேன்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நைனா இருக்காங்கல்ல, அந்த சங்கத்தோட தலைவியா மாறிடுறாங்க. ஓரளவுக்கு இவங்களோட பொசிஷன் ஏற ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து இவங்களோட சம்பாத்தியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து இப்ப தலைவர் ஆயிருக்காங்கல்ல, இவங்களுக்கு நிறைய பொறுப்புலாம் கிடைக்குது. அது மூலியமா இவங்களுக்கு வருமானமும் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களும் கடுமையா உழைக்கிறாங்க. அதாவது வந்து அந்த தலைவர் போஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறதா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கடன் எல்லாத்தையும் இவங்க தீர்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லைஃப்ல ஏதாவது பண்ணிட்டு தான் அவருக்கு கால் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட இவங்க இருப்பாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் கால் பண்றதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம். ஆனா ஆதித்யா ஏற்கனவே நம்மள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு. ஆனா இப்ப ஆதித்யா அங்க போய் வந்து வருஷ கணக்குல ஆயிடுச்சுல, இப்ப நம்மள ஞாபகம் வச்சிருப்பாரா, அவ்வளவுதான் நம்மள மறந்துருப்பாருல, நம்ம கால் பண்ணலாமா, கால் பண்ணா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி இருக்கு. அதனால இவங்க ஓரளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் கால் பண்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. நம்ம கால் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணாமே தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து இவங்க ஆதித்யாவை மிஸ் பண்றதை புரிஞ்சுக்கிறாரு. ஏமா ஆதித்யா கிட்ட பேசலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்லப்பா அது எப்படி சரியா வரும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஆதித்யா திரும்பி இந்த இடத்துக்கு வராரு. அதாவது ஆதித்யா இன்னொரு வாட்டி ட்ரிப்புக்காகவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் முதல்ல நைனா எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. நைனாவை பத்தி விசாரிக்கும் போது நைனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்த சங்கத்தோட தலைவியா மாறிட்டா, அதே மாதிரி அப்பாவெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறா, கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டான்னு மத்தவங்க சொல்லி இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நைனா அவன் நினைச்ச மாதிரி அடுத்த லெவலுக்கு வந்துட்டாளா, இப்ப நம்மள ஏத்துப்பாளா அப்படின்ற மாதிரி சில கேள்வியோடய நைனாவை தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கு வந்து நைனாவை பார்க்கவும் செஞ்சிடுறாரு. நைனாவும் இவர் வீட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நைனா இப்பதான் மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், நீ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்றது எனக்கு தெரியுது, இப்பயாவது என்ன ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது கேட்கறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா வந்து என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் அமைதியாவே இருக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நைனா இப்ப என்ன ஏத்துக்க மாட்டியா, எதுக்காக எனக்கு நீ ஒரு கால் கூட பண்ணல, உன் நம்பரை கேட்கறதுக்கு தயக்கமா இருந்துதான் நான் நம்பரை கேட்காம போயிட்டேன், நீயாவது எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல, என்ன பிடிக்கலையா நைனா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இல்ல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நானே கால் பண்ணோம்னு நினைச்சேன், ஆனா சிட்டிக்கு போன நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்ற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் காலே பண்ணல. நான் ஒரு நிலைமைக்கு, அதாவது வந்து என்னால தனியா நிக்க முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட உங்க காதலை ஏத்துக்கணும், நானும் காதலை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கான சமயம் வந்துருச்சு, நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ப்ரப்போஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்றதுக்கு முடிவு பண்றாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை தொடங்குறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான கதைகள் வேணும்ன்றதை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கதைகள்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி வேற ஒரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.